உங்களுடைய மெடிக்கல் நியூமராலஜியை கையாண்டால் எங்களுக்கான தற்காப்பு வளையம் மாதிரி, ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி ஏதாவது போட்டுக்க முடியுமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் 3ஆம் நம்பர் 8, அப்படியே வயசு வருஷம் இல்லை 8-3 8-3 இல்லைங்க. என் டேட்டு 3 தான் இருக்குது, ஆனால் அங்கே 8 இல்லை. உங்கள் பேர் 8 இருந்தாலும் சுகர் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட சுகர் இருக்குது அப்படின்னாக்கா இந்த நம்பர் அங்கே கண்டிப்பாக அவங்க டேட்டில் இருக்குது. மொபைல் வாங்குங்க, அதில் வெறும் 41 நம்பர், 10 நம்பரும் கூட்டினா 41 இருக்கணும். அது ஒன்று வாங்கிடுங்க. நம்பர் 50 அப்படின்னு செஞ்சுக்கிங்க, ஒரு பிளேட்டில் செஞ்சு வச்சுக்கிறீங்க. இந்த வினைல்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நம்பர் 50ன்னு செஞ்சு எடுத்து பாக்கெட்டில் வச்சுருங்க. சுகர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நிஜமாவா சார்? நிஜமாவே. ஆன்டிசீட் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. ஆன்டிசீட்? ஆமாம், கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம் ஆமாம். பொதுவாகவே எல்லாமே வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இருக்காது. இப்போ நாம் இந்தியாவில் இருக்கிறோம், ஜுரம் அடிக்குது. இப்போ நீங்கள் லண்டனுக்கு போகிறீங்க, இங்கே ஜுரம் அடிக்கிறது என்னது டேப்லெட்டில். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோன்னா இங்கே உள்ள டேப்லெட்டெல்லாம் வாங்கி கையில் எல்லாம் அடிக்கிட்டு போவீங்க, வழக்கமாக செய்கிறது தான். நீங்கள் அங்கே போனால் அந்த டேப்லெட் வேலை செய்யாது. எப்படி சார்? அதே உடம்பு தானே சார்? பெண்கள் டெலிவரி ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பலூன் சொல்லுவாங்க. பலூன்னாக்கா அந்த நீர் குடம் அது உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சினாக்கா அதில் இருக்கிற அந்த தண்ணி வந்துட்டு வாட்டர் வந்து குழந்தை வாயில் போயிடும். குழந்தை வாயில் போகும்போது அது ஆக்சுவல் பாய்சன். அது ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சரிங்க, என்னதான் நாம நம்மளை கவனமா பார்த்துக்கிட்டாலும், கவனமாக சரியான ஆரோக்கியமான சத்தான உணவை உட்கொண்டாலும் கூட நோய் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மை தாக்கத்தானே செய்யுது. நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் நம்முடைய பிரதானமான எண்கணிதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? எண்கணிதத்தை மையமாக வைத்து நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த ஷீல்டு மாதிரி, ஒரு பாதுகாப்பு வளையமாக ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நியூமராலஜி அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்க எக்கச்சக்கமான கிளைகள் அதுல உருவாக்கியிருக்கீங்க சார். இந்த பக்கம் பார்த்தாக்க ஃபார்மேட் நியூமராலஜி, இந்த பக்கம் பார்த்தாக்க கர்மா நியூமராலஜி, தேவதை நியூமராலஜின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க எங்களுக்காகவே கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா மெடிக்கல் சம்பந்தமான ஒரு நியூமராலஜி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சார். எங்களுடைய கேள்வி என்னன்னாக்க, உங்களுடைய மெடிக்கல் நியூமராலஜியை கையாண்டால் எங்களுக்கான தற்காப்பு வளையம் மாதிரி, ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி ஏதாவது போட்டுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க சார். முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், முனிகள், ரிஷிகள் இவர்கள் எல்லாம் நம்மளை போன்று எல்லாத்துக்கும் அவர்களுடைய மூலாதாரமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளை நோயிலிருந்து காப்பாற்றுறது தான். நீங்கள் அல்டிமேட்டாக அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன செய்ய வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியில் இந்த மருந்து சாப்பிடுங்க. தமிழ் வைத்தியம், சித்த வைத்தியம் அதை சாப்பிடுங்க, அதில் இவ்வளோ இருக்கும், இதை சாப்பிடுங்க சொல்லுவாங்க. அப்போது படைத்தலை தாண்டி நம்மளை வளர்த்தல் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நம்மளை நம்ம மேலே கேரிங் அதிகமாக எடுத்து சொல்லியிருக்குது. அதே போன்று தான் நம்ம நியூமராலஜியும் கெரியர் நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, நல்லா இருக்க வைக்கணும் அப்படிலாம் கொண்டு போயிட்டு கடைசியில் அல்டிமேட்டாக வெல்த்து நல்லா வந்துருச்சுங்க. இப்போ எங்களுக்கு ஹெல்த்து வேணுமே, ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஹெல்த்து ஒன்று வேணும். அதனால் என் கான்செப்டே ஹெல்த்து வெல்த்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான், சைமல்டேனியஸாக தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். நீங்கள் இந்த சுகர் இருந்தால் தான் சித்திரமே வரைய முடியும், சுகர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதனால் வெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக வெல்த்து வேணும், ஹெல்த்து வேணும், வெல்த்தோடு ஹெல்த்து வேணுன்றது. இப்போது சரிங்க, எல்லாமே நிறைய சொல்கிறீங்க, நாங்கள் என்ன இதை புரிஞ்சிக்கிறது, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்லேயே சொல்லுவோம். நம்ம அதிலே தானே சொல்லி கொடுக்குறோம். அதனால தான் இதுக்கு மெடிக்கல் நியூமராலஜின்னு ஒன்று வச்சுருக்குறோம். மெடிக்கல் நியூமராலஜியா அது ஒன்று தான் நீங்கள் தொடலை, அதையும் தொட்டுட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற போல் இருக்கும். எல்லாம் உங்களுக்காக தானே கொடுக்கப்படுகிறது. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் 3ஆம் நம்பர் 8, அப்படியே வயசு வருஷம் இல்லை 8-3 8-3 இல்லைங்க. என் டேட்டு 3 தான் இருக்குது, ஆனால் அங்கே 8 இல்லை. உங்கள் பேர் 8 இருந்தாலும் சுகர் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட சுகர் இருக்குது அப்படின்னாக்கா இந்த நம்பர் அங்கே கண்டிப்பாக அவங்க டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இந்த நம்பர் இல்லாதவங்களுக்கு சுகர் இருக்காதா சார்? கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 2 and 9 இருந்தாலும் சுகர் வரும். அந்த 2 and 9 இருந்ததுனாக்கா வெறும் சுகர் மட்டும் இல்லை, பிபி சேர்ந்து வந்துடும். அதனால தான் அதுக்கு நான் சொல்லலை, வெறும் சுகருக்காக தான் 3 and 18 சொன்னேன். அப்போது 3 and 18 அப்படின்னு இருந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து அது ஜெனிட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சுகரே வந்துட்டு ஜெனிட்டிக்கு அப்படி அதில் வந்துடும். பேர் தவறாக இருந்துச்சுனாக்கா அது டைம்பிங் தற்சமே வந்துடுது. அது எப்படினாலும் வந்துட்டு போட்டோம். சுகர்னு வந்துருச்சு, வந்த இடம் தெரியாமல் போக வைக்கணும். நாங்கள் இப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு பேர் மாற்றுதல்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி வேறு ஒன்று சொல்ல போகிறேன். ஈஸி மெத்தட்லேயே கொடுக்குறேன். என்ன மெத்தடு? நம்பர் 41 மொபைல் வாங்குங்க. அதில் வெறும் 41 நம்பர், 10 நம்பரும் கூட்டினா 41 இருக்கணும். அது ஒன்று வாங்கிடுங்க. நம்பர் 50 அப்படின்னு செஞ்சுக்கிங்க, ஒரு பிளேட்டில் செஞ்சு வச்சுக்கிறீங்க. இந்த வினைல்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நம்பர் 50ன்னு செஞ்சு எடுத்து பாக்கெட்டில் வச்சுருங்க. சுகர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நிஜமாவா சார்? நிஜமாவே தாராளமாக தைரியமாக செய்யுங்க. மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, எதுவுமே தேவையில்லை. இல்லை, இன்சுலின் போடுற லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட இது வேலை செய்யும். அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா டாக்டர் கூட நமக்காக போராடுறாங்க. நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். நாம் கூட இரவு நேரம் தூங்கிடுறோம். அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க தான் இரவு நேரம் தூங்க முடியல. அவங்களுக்காக எழுந்து 24 மணி வேலை செய்கிறதுக்கு டாக்டர் இருக்காங்க. அல்டிமேட்டாக அவங்களும் அதை தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க சர்வீஸே பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு டாக்டரையும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பொதுவாக நம்ம இன்னொரு இடத்துல சொல்லணும், இன்னொரு கடவுளுன்றோம். எதுக்கு தெரியுமா? கடவுள் மாதிரி நின்று காப்பாற்றுறாங்கன்ட்டு. அதனால் அதையும் தாண்டி இந்த நம்பரு டாக்டர் ரூபத்தில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் டேட் ஆஃப் பர்த் 3/8 இருக்குது, சுகர் இருக்குது. இல்லைங்க எனக்கு அது ஜெனிட்டிக்குங்க, எங்களுக்கு முன்னோருக்கு இருந்தால் அதனால் எங்களுக்கு இருக்குது. அது என்னமோ இருந்துட்டு போகுது. உங்களுக்கு சுகர் இருக்குது, போக முடியல. நீங்கள் கேட்ட பிறகு இன்சுலின் போடுற கண்டிஷனில் இருக்குது. கவலைப்படாதீங்க. இல்லைங்க 15 வருஷமாக என் சுகர் இருக்குங்க, 20 வருஷம், எத்தனை வருஷம் இருந்துட்டு போட்டோம். மொபைல் வாங்குங்க, 41 கூட்டுற மாதிரி வாங்கிக்கோங்க, கையில் யூஸ் பண்ணுங்கள். 50 நம்பர் செஞ்சு பாக்கெட்டில் வைங்க. ஒரு வாரம், 10 நாள், 2 வாரம் அப்படியே உங்கள் இடத்த விட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க. சுகருக்கு போகிறதுக்கு உண்டான வழியை சொல்யூஷனு கொடுத்தாச்சு. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் போயிடுச்சு. சுகர் ப்ராப்ளம் இல்லாதவங்க இப்போ அடுத்து ஒன்று சொல்ல போகிறோம். ஆன்டிசைடு அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. ஆன்டிசைடு? ஆமாம், கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம், ANTICID ஆன்டிசைடு. ஆன்டிசைடுனா என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், பொதுவாகவே எல்லாமே வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இருக்காது. இப்போ இப்படி சொன்னால் புரியும். இப்போ நாம் இந்தியாவில் இருக்கிறோம், ஜுரம் அடிக்குது. இப்போ நீங்கள் லண்டனுக்கு போகிறீங்க, இங்கே ஜுரம் அடிக்கிறது என்னது டேப்லெட்டில். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோன்னா இங்கே உள்ள டேப்லெட்டெல்லாம் வாங்கி கையில் எல்லாம் அடிக்கிட்டு போவீங்க. வழக்கமாக செய்கிறது தான். நீங்கள் அங்கே போனால் அந்த டேப்லெட் வேலை செய்யாது. எப்படி சார்? அதே உடம்பு தானே சார்? நம்ம உடம்பு தான், அதே உடம்பு தான். இங்கே உள்ள சீதோஷன்னு வேறு, அங்கே உள்ள வெதர் கண்டிஷனே வேறு. இந்த ஃபீவரு அங்கே, அந்த ஃபீவரு அந்த டேப்லெட் வேலை செய்யாது. அங்கே கொடுக்குற டேப்லெட் வாங்கி போட்டால் தான் அது வேலை செய்யும். அதே மாதிரி டிசீஸும் ஒரு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இந்த ஆன்டிசைடுங்கிறது லண்டன், யூரோப்பியன் அந்த சைடில் தான் வந்துட்டு அதிகமாக பாதிப்பு உண்டான அது எப்படி இருக்குன்னாக்கா சிமிலர், அது மாதிரி, எது மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, சிண்ட்ரோம். ஆமாம், அந்த மாதிரி உள்ள இது. சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பை பர்த்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் இந்த இதில் வந்து பை பர்த்லேன்னு சொல்கிறத விட பர்த்தில் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பர்த்தில் நல்லா இல்லை. அது நமக்கு தோணும். அப்படி 1.5 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த இது அஃபெக்ட் பண்ணுறது. சரியாக பேசாது, பேச்சு வர முடியாது. ஸோ அதுங்களால் வந்துட்டு மற்ற பிள்ளைங்களோடு வந்துட்டு கனெக்ட் ஆகாது. ஒரு ஸ்பெஷல் சைல்டு லிஸ்ட்டில் போயிடும். அதனால் அதுக்கு பேர் ஆன்டிசைடு. வெளிநாட்டில் இருந்தால் அந்த பேர், இந்தியாவில் வந்துடுச்சுனாக்கா ஆன்டிசைடுன்னு சொல்ல மாட்டாங்க இங்கே. ஆனால் அதான் டிசீஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்தனாக்கா இதுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னுவாங்க, ஆர்டிசம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அதான் பேர், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது ஏன் வித்தியாசப்படும்னு சொன்னோம்னாக்கா, இங்கே உள்ள டிசீஸு அங்கே போனால் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரியாக்டிவ் வேறு மாதிரி பண்ணோம். சரிங்க, இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய இருக்கா? இப்போ சமீப காலமாக உலகம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்தியாவிலேயே இது அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்கும்.
எங்கே யூரோப்பியன் அண்டு லண்டன் அந்த சைடில் இந்த ஆர்டிசம் குழந்தை நிறைய இருந்துச்சு பர்த்து. இப்போ இந்தியாலேயும் நிறைய ஆகப்பட்டது. எதனால சார் இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிக அளவில் இருக்குது இந்த குழந்தை? கரெக்ட். அதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் டெலிவரி ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பலூன் சொல்லுவாங்க. பலூன்னாக்கா அந்த நீர்க்குடம் அது உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சினாக்கா அதில் இருக்கிற அந்த தண்ணி வந்துட்டு வாட்டர் வந்து குழந்தை வாயில் போயிடும். குழந்தை வாயில் போகும்போது அது ஆக்சுவல் பாய்சன், அது ஆசிட் இருக்கும் ஃபுல்லாக. அதில் போயிடுச்சுனாவே அது பர்சன்டேஜ் 1 ட்ராப்பு 2 ட்ராப்ஸு 5 இப்படின்னு இருக்குது. 1 ஸ்பூன்லாம் போகாது, 1 இல்லை 2 ட்ராப்ஸ் தான், அதுக்கே இவ்வளோ வேலை காட்டுது. அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரெயின், ஏன்னா பிரெயினுங்கிறது ஐக்கிய பவர், இது நேராக அஃபெக்ட் பிரெயினில் தான் அது போய் அட்டாக் பண்ணும். அப்போது இந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆனும்பொழுது இது இதனுடைய இது நம்ம எப்போ ஒரு குழந்தைய நம்ம எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அது 1-1.5 வயசுலேருந்து தான் அது பேச்சை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அது வந்துட்டு முதல்ல அம்மா சொல்கிற மாதிரி இருக்க சில பேர் இல்லைங்க என் குழந்தை 1-1.5 வயசு வயசுக்கு அம்மா அப்பா நல்லா சொல்லிச்சின்னுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு அப்போ தான் அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாக வரும். இந்த ஐக்கிய பவர் போய் உள்ளே கனெக்ட் ஆகும்போது பிரெயினை போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது உங்களுக்கு அது வேலை செய்யாது. அந்த குழந்தைய கூட இந்த நம்பர் சரி பண்ணுதா? அதுதாங்க இறைவன் செயல், அதுதான் நம்பர்னுடைய செயல். அந்த பவர் இப்போ நம்ம கொடுக்க போகிற நம்பருக்கு உண்டு. அப்படி இருந்தாலும் அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதில் வந்துட்டு என்ன கேட்டிங்கனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்பர் கூட இருக்கும் 3723 அப்படி இருந்துச்சுனாக்கா இது இந்த மாதிரி ஆன்டிசைடு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி நம்பருங்களாக தான் வந்து கனெக்ட் ஆகும். நம்ம ஃபார்மெட் படி 4 நம்பர் டிஜிட் இப்போ தான் எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எது மாதம் தேதி வருஷம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடுச்சு. 3723 இப்படி ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு ஆன்டிசைடு இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது. எப்படி க்யூர் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நம்பர் 20 அப்படின்னு செஞ்சு அந்த குழந்தை பாக்கெட்டில் அப்படியே உள்ளே சொருகி விட்டுருங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் மொபைல் நம்பரும் கொடுக்க முடியாது. இல்லை சட்டில் ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணுற மாதிரி பிரிண்ட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், பண்ணிக்கலாம். நீங்கள் அதை மாதிரி க்யூர் பண்ணியிருக்கீங்களா? அடுத்து அப்படி கேட்பீங்க. நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பையன் துபாயில் இருக்கிறான். அந்த பையன் வந்துட்டு எங்ககிட்ட வரும்போது அந்த கண்டிஷன் தான். அவன் சரியாயிட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிறான் துபாயில். இப்போ பெங்களூரில் ஒரு குழந்தை, இல்லை நிறைய பேர் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு ஏதோ சொல்லணுன்றக்காக சொன்னேன். அந்த குழந்தை ஒன்றுமே இது பண்ணாது. இப்போது நான் அந்த குழந்தைக்கு புது பேர் கொடுத்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அந்த இதை வந்து எனக்கு அனுப்புகிறாங்க. அந்த பேரை அது வந்து சினிமா பாட்டு பாடுற மாதிரி பாட்டே பாடுது அந்த பேரை. எனக்கு உண்மையிலே புரியல. அவங்க எடுத்து அப்படியே அனுப்பிட்டாங்க. நான் என்ன பாட்டு பாடுதுன்னு பார்த்தா அது கொடுத்த பேரை அப்படியே ராகமாக பாடுது. அது எல்லாம் வேலை தான் செய்யும். அவர் சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியங்க, அதிசயங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொடுக்குற பேர் வந்து பாட்டாக அதுக்கு. அவர் சொன்னேன் இல்லை நான் தான் சொல்லி கொடுத்தேன் பாட்டு நீ செய்யின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சொன்னேன் அடிஷ்னலாக இந்த நம்பரையும் கொடுத்துட்டேன், இதையும் பாக்கெட்டில் சொல்லி வைங்க. அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது, ஆர்டிசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் நம்பர் 20 செஞ்சு பாக்கெட்டில் வச்சுருங்க. மொபைல் நம்பர்லாம் தேவையில்லை. பெரிய பிள்ளையாக இருந்தால் நம்ம செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 8 வயசு 7 வயசு 10 வயசு 12 வயசு 15 வயசு 6 வயசு இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஐக்கியூ பவரே இப்போ தான் உங்களுக்கு 12 வயசு வரைக்கும் ஐக்கியூ பவர் வேலை செய்யும். அதனால் நீங்கள் நம்பர் 20ன்னு செஞ்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கிலோ இல்லையோ வினைல் அந்த ஒரு மெட்டீரியல் இருக்கும் செஞ்சு குழந்தைக்கு பாக்கெட்டில் வைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஷர்ட்டில் கூட அது எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணி கூட வச்சுக்கலாம் பர்மனெண்ட்டாக. ஏன்னா வீட்டில் அது ரெகுலராக தானே போட போகுது, அதை கூட செய்யலாம். அது வேலை செய்யும், அந்த நம்பர் வேலை செய்யும். கவலைப்படாதீங்க. என்ன அந்த சுகருக்கு டக்குன்னு 15 நாளில் போயிடுச்சு, நான் இது எப்படி சொல்ல மாட்டேன். இது ஏன்னா இது க்யூர் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் இது வைக்கும்போது கொஞ்சம் நாள் பிடிக்கும், டைம் எடுக்கும், அவசரம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சொல்யூஷன் தான் தேவைப்படுது. அதனால் நீங்கள் வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே. ஸோ அப்படியே வரும்போது ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, வார்த்தைகள் கூடும். ஏன்னா அந்த குழந்தைங்களால பேச முடியாது, சொல்கிறது புரியும், ஆனால் பதில் ரிப்பீட் பண்ண தெரியாது. அவங்களால எதுவும் இப்போ அந்த கிராஸ்பிங் பவர்லாம் இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், மொத்தத்தில் க்யூர் ஆகிரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நீங்கள் உடனே அவசரப்பட்டுறாதீங்க, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்கப்படுகிறது. வெறும் நம்பர் அதுக்கு இப்படி வேலை செய்தா? எஸ் செய்யும். யாருக்கு வேணும் தேவைப்பட்டுச்சாலும் நீங்களும் உங்களை இந்த மாதிரி நம்பர் கொடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம்.
நிச்சயமா சார். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்க இது ஒரு மிகப்பெரிய மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ், எவ்வளவோ மருந்து மாத்திரைகள், அது கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் எண்ணில் அடங்காமல் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம சிம்பிளா நம்பர் எழுதுங்க, இது பார்க்க தான் ரொம்ப எளிமையா இருக்கா, அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது மிகவும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார். ஆனா மெடிக்கல் நியூமராலஜி அப்படிங்கும்போது இன்னும் நிறைய கேள்விகள் தோணுது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்க கேன்சர் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட். இதற்கும் நீங்க எங்களுக்காகவே ரெமடியா இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் மிராக்கிள் நம்பர்ஸை கொடுக்கணும் சார். ஆனா அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் சார். மிக்க நன்றி. வணக்கம்மா. என்னங்க எவ்வளவு மிராக்கிள் மாதிரியான விஷயங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? எவ்வளவோ டாக்டர்ஸ் பாக்குறீங்க, எவ்வளவோ மருந்து மாத்திரைகள், எவ்வளவோ ஊசி, எவ்வளவோ தெரபிஸ் கொடுக்குறீங்க. நிச்சயமா சிம்பிளா சார் சொன்ன மாதிரி இந்த நம்பரையும் பயன்படுத்தி பாருங்க. இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.